பெரிய தாக்கங்க. அதாவது என்ன தாக்கம்னா, ஏங்க முதல்ல 2014 ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லயும் கருப்பு பணத்தை ஒழிச்சு 15 லட்சம் போடுறேன். நீங்க அந்த 15 லட்சத்தை எங்களால் இது வரைக்கும் எண்ண முடியல. அதுக்குள்ள 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பொய்ய சொல்றீங்க. 70 வயதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் தரேன்றீங்க. திடீர்னு தமிழ் மேல அவருக்கு பாசம் வந்துருச்சான். இந்தியாவில் தமிழை வளர்க்க முடியவில்லை. ஆனா என்ன பண்றாரு, உலகத்தில் போய் திருவள்ளுவர் ரெக்கார்டு வைக்க போறாராம். அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழி கேட்டாராம். அதே போல் இருக்கிறது வருது. நான் கேட்கிறேன், முதல் செம்மொழி இது தமிழ் மொழி. அதற்கு பிறகுதான் சமஸ்கிருதம் வருது. இந்த கடந்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளுக்கு 68 கோடி தான் செல்லப்பட்டிருக்காரு. ஆனால் சமஸ்கிருதம் வளர்ப்பதற்கு 688 கோடி செல்லப்பட்டிருக்காரு. இதிலே பாத்தீங்கன்னா அவர் மனநிலை தெரிகிறது. தமிழ் வேண்டுமென்றே தேர்தலுக்காக பேசுகிறார் தவிர இதுவரைக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன செய்துள்ளார். அதே போல் பார்த்தீர்கள், எங்கள் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார், எங்கள் நிதிகளை ஒதுக்குங்கள், நிவாரணம் கொடுங்கள். அதுக்கெல்லாம் காதே அவருக்கு கேட்கல. ஆனா அண்ணாமலை பத்தி பேசினா மட்டும் அவருக்கு காது கேட்குது. அப்ப என்னது, சில சமயம் காது செவிடா இருக்கு, சில சமயம் காது கேட்குது. 4 நாள் தேர்தல் நடக்க இருக்கிறது. எங்கு சென்றாலும் மக்கள் பேராதரவு நமது கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக கூட்டணிக்கு சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக இன்று மத்திய சென்னை அண்ணா நகர் பகுதியிலே இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நாங்கள் செய்து வருகிறோம். மக்கள் ஆர்வத்துடன் கண்டிப்பாக உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் என்ற உறுதியை எங்களுக்கு அளிக்கின்றனர். இதை பார்க்கும்போது மத்திய சென்னை மட்டுமல்ல, தமிழகம் புதுவை உள்ள அனைத்து 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பது உறுதி. எப்பயுமே சிந்தாரிப்பேட்டையில் பரப்புரை துவங்குவோம். இந்த முறை எங்கள் கழக தலைவர் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கூட்டம் அடையாறில், பெசன் நகரில், தென் சென்னை மத்திய சென்னைக்கு பிரம்மாண்ட கூட்டம் அடையாறில் இருந்து பெசன் நகரில் நடக்க இருக்கிறது. அங்கதான் இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிய வருகிறது. தெளிவாக பார்த்தீர்கள், எங்கு சென்றும் மக்கள் ஆதரவு திரு மு.க. ஸ்டாலின் பக்கம்தான் இருக்கிறது. அவர் கடந்த 3 ஆண்டுகளில் சொன்னதை செய்தார், செய்வதை சொன்னார், சொல்லாததையும் செய்தார். ஆகையால் குறிப்பாக பெண்கள் கலைஞர் உரிமை தொகை அனைத்து மகளிரிடம் சென்றடைந்துள்ளது. மகளிர் திமுகவுக்கு தான் ஓட்டளிப்போம், ஸ்டாலினுக்கு தான் ஓட்டளிப்போம் என்று உறுதியாக இருக்கிறார். காரணம், அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பவர் திரு மு.க. ஸ்டாலின் என்பது அவருக்கு தெளிவாக தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.